அக்டோபர் 2025ல் கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் ஆன டிவிடெண்ட் போனஸ் ஸ்பிளிட் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொடுக்க போறாங்க அப்படின்றத டீடைல்டாக ஒன் பை ஒன்னா நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நான் சிபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங் செக்டாரில் இவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது 10,49,933 கோடிகள் அளவுக்கு இவங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சுருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2,901 ரூபாயில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஃபைனல் டிவிடெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகலை. அக்டோபர் 9 அன்னைக்கு கிடைக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுது. எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டு 15/10/2025 அன்னைக்கு. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு பார்க்கும்போது 2.07% அளவுக்கு என்னன்னா இவங்க கிட்ட டிவிடெண்ட் ஈல்டு இருக்கு. ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்காங்க. பி ரேஷியோ 21.3 அப்படின்ற ஸ்டேஜில் இருக்காங்க. இந்த ஷேர்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற கம்பெனி சைபர் டெக் டிவிடெண்ட் கொடுக்க போறாங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹271 பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி சர்வீசஸ் செக்டார்ல பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்க. 843 கோடிகள் அளவுக்கு இவங்க கிட்ட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கு. ஸோ டிவிடெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ₹20 பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க. எக்ஸ் டிவிடெண்ட் டேட் 6/10/2025. டிவிடெண்ட் ஈல்டா அப்படின்னு செக் பண்ணும்போது 1.48% அளவுக்கு இவங்க கிட்ட டிவிடெண்ட் ஈல்டு இருக்கு. ₹10 பேஸ் வேல்யூல பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்க. பி ரேஷியோ செக் பண்ணும்போது 23.6 ஸ்டேஜில் பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது எக்ஸவர் டெக்னாலஜி. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி சர்வீசஸ் செக்டார்ல இவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 40,733 மார்க்கெட் கோடி அளவுகளுக்கு இவங்க கிட்ட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹669 பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஷேருக்கு ₹5.75 இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டு 10/10/2025. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு செக் பண்ணும்போது 1.72% அளவுக்கு இவங்க கிட்ட இருக்கு. ₹1 பேஸ் வேல்யூலையும் பி ரேஷியோ 30.7 பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போற டிவிடெண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ராஷ்டிரியா கெமிக்கல்ஸ். ஸோ இந்த கம்பெனி ஒரு கெமிக்கல் செக்டார்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 8,227 கோடிகள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹149 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஷேருக்கு ₹1.32 அளவுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்க போறாங்க. எக்ஸ் டிவிடெண்ட் டேட் 10/10/2025. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு பார்க்கும்போது 0.89% அளவுக்கும் பேஸ் வேல்யூ ₹10, பி ரேஷியோ 29 ஸ்டேஜில் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி இருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போற கம்பெனி ஐசிஐசிஐ லம்போர்ட். இந்த கம்பெனி ஒரு இன்சூரன்ஸ் செக்டார்ல இவங்க இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட 95,096 கோடிகள் அளவுக்கு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கு. ₹1,912 பாத்தீங்கன்னா இவங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபைனல் டிவிடெண்ட் அமௌண்ட் என்னன்னா ஃபிக்ஸ் ஆகல. பட் எக்ஸ் டிவிடெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க 23/10/2025. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டு செக் பண்ணும்போது 0.65%, ஃபேஸ் வேல்யூ ₹10, பி ரேஷியோ 35.6 அப்படின்ற ஸ்டேஜில் இவங்க இருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போற கம்பெனி ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி சர்வீசஸ் செக்டார்ல இருக்கிற கம்பெனி எல்டிஐ மைண்ட்ரி. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 1,51,765 கோடிகள் அளவுக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இவங்க கிட்ட இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹5,120 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஃபைனல் டிவிடெண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா கிடைக்கல. மோஸ்ட்லி இந்த வீக் நமக்கு கிடைச்சிரும். 24/10/2025 எக்ஸ் டிவிடெண்ட் டேட்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு பார்க்கும்போது 1.27%, ஃபேஸ் வேல்யூ ₹1, பி ரேஷியோ 32.2 என்ற ஸ்டேஜில் இவங்க இருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போற கம்பெனி ஒரு ஸ்பிளிட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் நம்ம செக் பண்ணியிருந்தோம். இப்போ ஸ்பிளிட் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஸ்பிளிட்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 பீஸா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். இதுவே நம்ம ஒரு 5 பேருக்கு கொடுக்கணும், நம்ம என்ன பண்ணணும் 5 பீசஸாக நம்ம என்ன பண்ணணும் கட் பண்ணிட்டு அது 5 பேருக்கு என்னன்னா சமமாக நம்ம என்ன பண்ணணும் பிரித்து கொடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஸோ இதுக்கப்புறம்
ரீட்டைல் ட்ரேடர் நிறைய பேர் உள்ள வரதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பிளிட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இன்னும் நிறைய காரணங்கள் வந்து என்னன்னா இருக்கு. ஓகேங்களா. ஸோ சிக்மா சால்வ் அப்படின்ற இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங் செக்டர்ல இவங்க இருக்காங்க. 551 கோடிகள் அளவுக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இவங்க கிட்ட இருக்கு. 536 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த கம்பெனி. ஸ்பிளிட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 10:1 அப்படின்ற ரேஞ்சில் வந்து என்னன்னா இருக்கு. அதாவது யாரெல்லாம் நீங்க ஒரு ஷேர் வந்து வைத்திருந்தீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஷேரா வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும். எக்ஸிபிடன் டேட்டு 6/10/2025. ஃபேஸ் வேல்யூ பார்க்கும்போது என்னன்னா ஓல்டு ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயில இருந்து நியூ ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு வந்து என்னன்னா சேஞ்ச் ஆகுது. பிஇ ரேஷியோ 27.1 அப்படின்ற ஸ்டேஜில் இந்த கம்பெனிஸ் இருக்காங்க. அடுத்தா நம்ம பார்க்க போற கம்பெனி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கம்பெனி டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். இந்த கம்பெனி ஃபினான்ஸ் அண்ட் என்பிஎஃப்சின்ற கம்பெனி, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்டாரில் இவங்க இருக்காங்க. 50,605 கோடிகள் அளவுக்கு இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 10,002 ரூபாயில வந்து என்னன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்பிளிட் ரேஷியோ 10:1, அதாவது என்னன்னா 10:1 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. எக்ஸிபிடன் டேட்டு 14/10/2025. ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு செக் பண்ணும்போது ஓல்டு ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாவும் நியூ ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாவும் என்னன்னா கன்வெர்ட் பண்ண போறாங்க. பிஇ ரேஷியோ 155 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதாவது நீங்க ஒரு ஷேர் வந்து வச்சிருந்தீங்கன்னா 10 ஷேரா என்ன பண்ணுவாங்க கன்வெர்ட் வந்து பண்ணி உங்ககிட்ட வந்து என்னன்னா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பிளிட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஃபீட்பேக் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்தது ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வீடியோஸ் என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற கம்பெனி ஏஜிஐ இன்ஃப்ரா, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனில இந்த செக்டார்ல இவங்க இருக்காங்க. 3,391 கோடிகள் அளவுக்கு இவங்க கிட்ட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கு. 1,388 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அந்த கம்பெனி. ஸ்பிளிட் ரேஷியோன்னு பார்க்கும்போது 5:1 இந்த ரேஞ்சில் இருக்கு. எக்ஸிபிடன் டேட்டு எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 10/10/2025. அதாவது 5 ரூபாய் என்ற ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ வந்து என்னன்னா மாறுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் நீங்கள் வந்து வைத்திருந்தீங்கன்னா அதை எடுத்துட்டு 5 ஷேராக இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ பி ரேஷியோ 46.9 அந்த ரேஞ்சில் இருக்கு. அடுத்தா நம்ம பார்க்க போற கம்பெனி கோகுல் அக்ரோ, வெஜிடபிள் ஆயில்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் செக்டர்ல இவங்க வந்து இருக்காங்க. 5,966 கோடிகள் அளவுக்கு இவங்ககிட்ட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் இருக்கு. 1,388 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனி. 2:1 ஸ்பிளிட் ரேஷியோ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 14/10/2025 எக்ஸ் ஸ்பிளிட் டேட் அப்படின்றத சொல்றாங்க. ஓல்டு ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயில இருந்து 1 ரூபாய் வந்து இவங்க வந்து கன்வெர்ட் பண்றாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் ஒரு ஷேர் வந்து வைத்திருந்தீங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷேராக கன்வெர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பி ரேஷியோ 22.6 ஸ்டேஜில் இந்த கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போற கம்பெனி ரோலக்ஸ் ரிங்ஸ். இந்த கம்பெனி மெட்டல்ஸ் அண்ட் காஸ்டிங்ஸ் அண்ட் ஃபோர்ஜிங்ஸ் இந்த செக்டார்ல வந்து இவங்க வந்து இருக்காங்க. 3,534 கோடிகள் அளவுக்கு இவங்க கிட்ட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து என்னன்னா இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,298 ரூபாயில வந்து என்னன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்பிளிட் ரேஷியோ 10:1 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இருக்கு. அதாவது நீங்க ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா 10 ஷேரா இவங்க என்ன பண்ணுவாங்க, கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸ் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 17/10/2025 இந்த கம்பெனியோட எக்ஸ் டேட் அப்படின்றத சொல்றாங்க. பி ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 19.2 அப்படின்ற ரேஞ்சில் இந்த கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற கம்பெனி குளோபல் இன்டர்நேஷனல். ஓகேங்களா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ரைட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் சர்வீசஸ் அப்படின்ற செக்டார்ல இவங்க வந்து இருக்காங்க. 457 கோடிகள் அளவுக்கு இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கு. 163 கோடிகள் அளவுக்கு 163 ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 10:5 அப்படின்ற ஸ்பிளிட் ரேஷியோவும் எக்ஸ் டேட்னு பார்க்கும்போது 15/10/2025 ஸ்டேஜ்ல இவங்க கிட்ட இருக்கு. ஸோ ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயில இருந்து நியூ ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. பி ரேஷியோ 93 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க. இந்த ஸ்பிளிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா 2 ஷேராக இவங்க என்ன பண்ணுவாங்க, கன்வெர்ட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க.
அடுத்தா பார்க்க போகிறது ஆக்சுவலாக குளோபல் இன்டர்நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டும் கொடுத்துருக்காங்க, போனஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 163 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. போனஸ் ரேஷியோ 1:1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் போனஸ் டேட்டும் எக்ஸ் ஸ்பிரிட் டேட்டும் அதே 15/10/2025 தான். நீங்கள் ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து கன்வெர்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷேராக கன்வெர்ட் ஆகும். திருப்பி ப்ளஸ் இங்கே வந்து போனஸ் ரேஷியோ வந்து என்னன்னா 1:1 அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ போனஸ் ஸ்பிளிட் நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது ஒரு ஷேர் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஷேராக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஸ்பிளிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 மாறும். அதுக்கப்புறம் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ இன்னும் அடிஷ்னலாக அத்தனை ஷேர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ 2 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போனஸஸ் போட்டு சேர்ந்து வந்து இவங்க வந்துட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரைஸ் என்ன பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தா நான் பார்க்க போகிறது ஜூலியன் அக்ரோ இன்ஃபோ. ஸோ இந்த கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாரில் இவங்க வந்து இருக்காங்க. 40 கோடியே 90 லட்சம் கோடிகள் 90 லட்சம் அளவுக்கு இவங்ககிட்ட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து என்னென்னா இருக்குது. ₹6.86 அளவுக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. போனஸ் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 1:1, அதாவது ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா போனஸாக கொடுப்பாங்க. 6/10/2025 எக்ஸ் போனஸ் டேட்டு. ஃபேஸ் வேல்யூ ₹5 வந்து என்னன்னா இருக்கு. பி ரேஷியோ 13.4 அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிறது சயாஜி இண்டஸ்ட்ரீஸ் ஃபுட் ப்ராசஸிங் என்ற செக்டாரில் இவங்க இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 202 கோடிகள் அளவுக்கு இருக்கு. ₹319 வந்து நான் ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த கம்பெனி 3:1 போனஸ் ரேஷியோ வந்து கொடுக்க போகிறாங்க. எக்ஸ் ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7/10/2025. ஸோ ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ₹5 வந்து என்னன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பி ரேஷியோ இப்போ நமக்கு நில்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதாவது நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அடிஷ்னலாக இவங்க இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா 3 ஷேராக வந்து என்னன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தம் ஓவரால் பார்க்கும்போது ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஷேர் என்னன்னா அக்குமுலேட் வந்து ஆகிடும். அடுத்த நம்ம பார்க்க போகிற கம்பெனி அப்சர்ஜ் சீட்ஸ் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் இந்த கம்பெனி இருக்கிற கம்பெனி 189 கோடிகள் அளவுக்கு வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இவங்க வச்சிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹268 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. போனஸ் ரேஷியோ 3:7, அதாவது நீங்கள் 7 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா இவங்க இன்னும் அடிஷ்னலாக வந்து என்னென்னா 3 ஷேர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக நடக்கும். எக்ஸ் போனஸ் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 10/10/2025. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ₹10 வந்து என்னென்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பி ரேஷியோ 22.3 ரேஞ்சில் இருக்கு. இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.